ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாஸ்தா தான் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வடச்சட்டி மேலே வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 போட்டிருக்கேன். ஒரு வணக்கி விட்டுடலாம். நல்லா வணங்கிட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள், மட்டன் மசாலா தூள், கரம் மசாலா தூள், பெப்பர் தூள், மிளகாத்தூள் 3 போட்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு வணக்கி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வணங்கணும். நல்லா வணங்கட்டும். காட்டுறேன். அதனால் இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் பாஸ்தா எடுத்து கொட்டிக்கலாம். பாஸ்தா வேக வச்சுட்டேன். இதோ ஒரு கலரி விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ் உப்பு காரம் பார்த்து கரெக்டாக பார்த்து இறக்குவாங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பண்ணி கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.